நாட்டையே உலுக்கிய இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிறப்பு அமர்வு விசாரணை நடத்த வேண்டும் என்று தாவேகா தரப்பில் நீதிபதி தண்டபாணியிடம் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முறையீட்டு மனுவில் திட்டமிட்ட சதியால் தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்றும், காவல்துறையினர் தடியடி பிரயோகம் நடத்தியதும், திடீரென அங்கு கல்வீச்சு சம்பவம் நிகழ்ந்ததும் தான் அந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றும், அதுதான் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கிறது என்றும், அந்த சம்பவத்தை மற்றும் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அங்கு இருந்த துணை பொதுச் செயலாளர் சிட்டி நிர்மல்குமார் மற்றும் வழக்கறிஞர் அறிவழகன் உள்ளிட்டோர் நீதிபதி தண்டபாணியிடம் அந்த முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். திட்டமிட்ட சதி போல இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்றும், திடீரென அந்த கூட்டத்தில் கல்வீச்சு நடத்தியது யார் என்பது குறித்தும், அந்த பகுதியில் தடியடி பிரயோகத்தை காவல்துறையினர் நடத்தியதால் தான் அந்த மக்கள் கூட்டம் சிதறி ஓடும் போது ஒருவரை ஒருவர் மிதித்து இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும், இது குறித்து உயர்நீதிமன்றமே சிறப்பு அமர்வு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே இந்த உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் தொடர்பாக தெரிய வரும் என்பதால் உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்த வேண்டும் என்று தாவேகா தரப்பில் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் வழக்கறிஞர் அறிவழகன் ஆகியோர் நீதிபதி தண்டபாணியிடம் முறையீடு செய்திருக்கிறார்கள். அதில் 3 முக்கியமான புகார்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்று, தாவேகா தலைவர் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது கல்வீச்சு சம்பவம் நடைபெற்றது என்றும், காவல்துறையினர் திடீரென அங்கு தடியடி பிரயோகம் நடத்தினார்கள் என்றும், அந்த பகுதியில் வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழிவிடக் கோரி அங்கு வாக்குவாதமும் மற்றும் அங்கு கூட்ட நெரிசலும் ஏற்பட்டதும் முக்கிய காரணம் என்பதால், நெரிசல் ஏற்படுவதற்கு எது உண்மையான காரணம் என்பது குறித்து நீதிமன்றமே விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தாவேகா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த முறையீட்டு மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தாவேகாவின் துணை பொதுச் செயலாளர் சிட்டி நிர்மல்குமாரும் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது, திட்டமிட்ட சதியாக இந்த நிகழ்வு தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் நிகழ்ந்திருக்கிறது என்றும், இந்த பிரச்சனைக்கான உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் என்பதை அறிவதற்கு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அந்த முறையீட்டு மனுவில் கோரியிருக்கிறார்கள். இந்த முறையீட்டு மனுவை நாளை மனுவாக தாக்கல் செய்தால் பிற்பகல் 2:15 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணை நடத்தப்படும் என்றும் நீதிபதி தண்டபாணி தெரிவித்திருக்கிறார். இதனால் நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தாவேகா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த முறையீட்டு மனு தொடர்பாக விசாரணை நடத்தி உத்தரவுகளை பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முறையீட்டு மனுவில் 3 முக்கியமான புகார்கள் தெரிவித்திருப்பது இப்போது இந்த கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்தில் மேலும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.